லார்ட். ஜாய்ஃபுல் விக்டரி ஆன்லைன் செய்திக்கும் எல்லாரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது சிஸ்டர் விமனா அவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 1. உன்னதம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படியல்லாமல் காற்று பற கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை எறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியே அழியும். ஆமீன். சிஸ்டர் ஆனி அவர்கள் ஜெபிப்பார்கள். இசப்பா ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம். இசப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸ் வரவங்க எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. எனக்கு இந்த ப்ரேயரை நடத்துக்கு செஞ்சுக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. இப்போ வர்ஷிப்பை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நாங்கள் உங்களை துதிக்க போகிறோம் ஏசப்பா. ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த ஆன்லைன் பார்த்துட்டு இருக்க ஒரே பேரை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது இந்த உலகத்திலேயே இருக்க பெரிய அன்புனா அது நம்ம ஏசப்பாவுடைய அன்பு தான். அந்த உண்மையான அன்பை நம்ம இருதயத்திலிருந்து உண்மையாக நம்ம ஆராதிக்க போகிறோம். உம்மை முழு உள்ளத்தோடு
வாய்ப்பே இல்லை ஏசப்பா. உன் நாமத்தை நாங்கள் துதித்து பாடுங்க நடத்துங்க. இப்போ கூட நம்ம இதானவர் நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்காக கொடுத்திருக்காரு. அந்த நாமத்தை நம்ம துதித்து பாடலாமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நிருறவாடீர். நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நிருறவாடீர். நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உன்னை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா, இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா, இதை உலகே அறியும். உதவாத என்னில் நிருறவாடீர். நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நிருறவாடீர். நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்பொழுது கூட இந்த வர்ஷிப்பை நல்லபடியாக பண்ண வைத்து உங்க கிருபைகளுக்காக நன்றி ராஜா. இந்த வர்ஷிப்பை பார்க்குறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இப்போ கூட மெசேஜ் டைம் வரப்போகுது ஏசப்பா. மெசேஜ் கூட நல்லா போக கிருபை தாங்க. எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. சகல துதி கன மகிமை ஞாபகம் ஒரு அருகே செலுத்திக்கிறோம். இந்த மீட்பு ரட்சிக்கிற மாதிரி நீங்கள் நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜூனில் இந்த ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். நான் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாய் கேட்டு செபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆதியாகம புஸ்தகம் 48வது அதிகாரம் 15வது வசனம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய அப்ரஹாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும். அல்லேலூயா. இந்த இடத்திலே இந்த கூற்றை யாக்கோபு சொல்லுகிறவராய் இருக்கிறார். யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். அல்லேலூயா. நம் தேவன் ஆதரிக்கும் தேவனாயிருக்கிறார். நம் தேவன் நமக்கு ஆதரவளிக்கும் தேவனாயிருக்கிறார். இன்றைய செய்தி ஆதரவு அளிக்கும் தேவன். அல்லேலூயா. பாருங்கள், யாக்கோபுடைய வாழ்க்கையில எந்தெந்த விதத்திலெல்லாம் தேவனை ஆதரித்தார் என்பதை குறித்து இன்று நாம் தியானிப்போம். பாருங்கள், ஆதரவு என்றால் என்ன? ஆதரவு என்றால் அரவணைத்தல், ஆதரவு என்றால் பராமரித்தல், ஆதரவு என்றால் போஷித்தல், ஆதரவு என்றால் பாதுகாத்தல், ஆதரவு என்றால் இதோ அடைக்கலம் கொடுத்தல். இதுதான் ஆதரவு என்று அர்த்தமாகும். நம் தேவன் நமக்கு ஆதரவு அளிக்கிறவராய் இருக்கிறார். அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன் யாக்கோபுக்கு ஆதரவு அளித்தாராம். அதே போல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆதரவு கொடுக்கும் தேவனாய் இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், யாக்கோபு சொல்லுகிறார், பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மை ஆதரித்து நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். நம்மை போஷித்து வழிநடத்துகிறவராயிருக்கிறார். நம்மை பராமரித்து வழிநடத்துகிறவராயிருக்கிறார். நம்மை பாதுகாத்து நமக்கு அடைக்கலம் தந்து நம்மை வழிகாட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு பிறந்தபோது பாருங்களேன், அவங்க தாயாருக்கு அவன் ஆதரவாய் இருந்தான். அல்லேலூயா. ஆனால் பிற்காலத்திலே பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? இதோ சகோதரனுடைய பகை ஏற்பட்டு அந்த ஆதரவை இழந்து, தன்னுடைய சகோதரன் தனக்கு பொல்லாப்பு செய்கிறதை அறிந்து தன் வீட்டை விட்டு அவன் என்ன செய்கிறான்? அவன் லாபான் வீட்டுக்கு கடந்து போகிறான். பார்த்தீர்களா? திடீரென்று அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆம், தாயினுடைய ஆதரவு. அல்லேலூயா. எப்போதும் தாய் தன் மகன் பட்சமாயே பேசிக்கொண்டு ஆதரவு அளித்தார். ஆனால் மனிதனுடைய ஆதரவு நிலையற்றது. நம் ஆண்டவராகி இயேசுவின் ஆதரவே நிலையானதாய் இருக்கிறது. பாருங்கள், தன்னுடைய சகோதரன் தனக்கு பொல்லாப்பு செய்ய விரும்பிய போது கர்த்ததாமே இதோ யாக்கோபுக்கு ஆதரவாய் இருந்து அவன் கைக்கு அவனை தப்பி வைத்து இதோ லாபான் வீட்டுக்கு அவர் அழைத்து செல்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே யாக்கோபுக்கு தேவன் அவன் பிறந்த நாள் முதல் அவனுக்கு ஆதரவாய் இருந்தாராம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், அவனுடைய சகோதரன் அவனை பகைத்த போது, அவனை கொன்று போட மனதாய் இருந்த போது யாக்கோபுக்கு தேவன் துணையாயிருந்து ஆதரவாயிருந்து அவன் கைக்கு தப்புவித்தார். மூன்றாவது ஒரு காரியம், இதோ அவன் லாபான் வீட்டுக்கு போகும்போது வனாந்திரத்திலே தனியாய் படுத்து உறங்கும் பொழுது, சூரியன் அஸ்தமித்த வேளையில, எதிர்காலம் அவனுக்கு இருளாயிருந்த வேளையில என்ன சம்பவிக்கும், இனிமேல் என்ன செய்வது என்று அறியாதிருந்து திகைத்த வேளையில தன்னுடைய தாய் தகப்பன் எல்லோரும் விற்று அதோ புதிய இடத்திற்கு அவன் போக வேண்டும். ஆகினாலே போகும் பாதையிலே அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு கலக்கங்கள், எவ்வளவு திகில்கள், எவ்வளவு பயங்கள் எதிர்காலத்தை குறித்து இருக்கும். அப்போது அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் அவனோடு கூட தரிசனத்திலே பேசி வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை தேற்றினார். அவனுக்கு அந்த நாள்ல தம்முடைய வாக்குத்தத்தங்களையும் தரிசனங்களையும் கொடுத்து அவனை ஆதரித்தார். இன்றைக்கு கூட அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வாழ்க்கையில மனிதர்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்காது இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறவராய் இருக்கிறார். உன் குடும்பத்திலே உன் பட்சமாய் நிற்கிறவர்கள் யாரும் இல்லாதிருக்கலாம்,
அல்லது நீ வாழும் ஸ்தலத்திலே நீ நம்புகிறவர்கள் யாரும் உனக்கு ஆதரவு அளிக்காமல் இருக்கலாம். ஆனால் உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார். உன் சகோதரர்கள் உன்னை பகைக்கலாம், உன் நண்பர்கள் உன்னை பகைக்கலாம், உன் உற்றார் உறவினர்கள் உன்னை பகைக்கலாம். ஆனாலும் கூட தேவன் உன்னை ஆதரிக்க தேவனாயிருந்து உனக்கு அடைக்கலம் கொடுத்து உன்னை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அதே போல வனாந்தரமான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரி, என்ன செய்வது என்று அறியாதிருந்தாலும் சரி, இருளான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த திட்டங்களும் எந்த விதமான ஒரு நம்பிக்கை அற்ற உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிடாதிருக்கும் தேவனாய், ஆதரிக்கும் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்மை காத்து ஆதரித்து வந்த தேவன் இன்னமும் உன்னை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். அதன் பிறகு பாருங்களேன், அவன் யாக்கோபு லாபான் வீட்டுக்கு சென்ற போது லாபான் யாக்கோபை ஏமாற்றினானாம். ஹல்லேலூயா. ஆனாலும் யாக்கோபின் தேவன் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஆதரவாய் இருந்து அவனை ஆசீர்வதித்து இரு பெரிய பரிவாரங்களை தேவன் கொடுத்து அவனை வழி அனுப்புகிறார். பார்த்தீர்களா? உங்க வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம், அல்லது சூழ்ச்சிகள் நடக்கலாம். ஆனாலும் கூட உனக்கு ஆதரவளிக்க தேவன் உன்னை கைவிட மாட்டார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உன்னை பெருகவே பெருக செய்கிறவராயிருக்கிறார். அதன் பிறகு பாருங்க, அவன் இரு பெரிய பரிவாரங்களோடு திரும்பி வரும் பொழுது லாபான் இதோ யாக்கோபுக்கு பொல்லாப்பு செய்ய விரும்புகிறான். ஆனாலும் கூட அதை தேவன் தடுத்து நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த இடத்துல லாபானுக்கு இதோ சாதகமா அல்ல, ஏதோ தேவன் ஏதோ இவனுக்கு யாக்கோபுக்கு துணையாய் நின்று ஆதரவாய் நின்று லாபானை கண்டித்து எந்த பொல்லாப்பு செய்யாதபடிக்கு அவனை திருப்பி அனுப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு பொல்லாப்பு செய்கிறவர்கள் இருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கையில உங்களை ஏமாற்றுகிறவர்கள் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சிகள் செய்கிறவர்கள் இருக்கலாம், அல்லது உங்கள் வருமானத்தை அபகரிக்க விரும்புகிறவர்களா இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார் என்று சொன்னால் அவர் உங்களை தான் ஆசீர்வதிப்பாரே ஒழிய உங்களை ஏமாற்ற விரும்புகிறவர்கள் ஏமாந்து போகிறவர்களா இருப்பார்கள். அப்படியால் லாபான் ஏதோ யாக்கோபுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்த போது கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தினார். அதே போல உனக்கு ஆதரவாய் இருக்கிற தேவன், உனக்கு எதிராய் நிற்கிறவர்கள், உனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள், உனக்கு தீங்கு செய்ய வருபவர்களை கர்த்தர் கண்டிப்பார் தடுத்து நிறுத்துவார். உன் சார்பாய் இருந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதன் பிறகு கூட பாருங்க, அவன் சொந்த ஊருக்கு அவன் திருமணம். ஹல்லேலூயா. அதன் முதல் நாள் அவன் என்ன செய்கிறான்? யாக்கோபு நதிக்கரையில கர்த்தரோடு கூட தேவனோடு கூட போராடி மேற்கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் இவன் ஜெபத்திலே போராடி ஜெயித்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் பெயர் என்ன என்று கேட்டு அவன் சொல்லுங்க, என் பெயர் யாக்கோபு என்று சொல்லுகிறான். அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படுவதில்லை, இஸ்ரவேல் என்று புதிய நாமத்தை அவனுக்கு தெரிவிக்கிறார். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவ பிரபு. ஹல்லேலூயா. ஆகினாலே அவன் ஜெபத்திலே தேவனோடு கூட போராடும் போது தேவன் அவனுக்கு துணையாயிருந்து ஆதரவாயிருந்து அவனுக்கு புதிய நாமத்தை, யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன் என்றும், யாக்கோபு என்றால் எத்தன் என்றும் அர்த்தமாகும். ஆனால் கர்த்தர் அந்த நாமத்தை, அந்த பெயரை மாற்றி புதிய நாமத்தை, புதிய பெயரை அவனுக்கு கொடுக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் உங்கள் உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், உன்னை ஏமாற்றுக்காரன் என்று சொல்லட்டும், அல்லது உங்கள் வாழ்க்கையில நீங்க ஒரு காலத்துல குடிகாரலா இருந்திருக்கலாம், குடிகாரன் என்று சொல்லலாம், அல்லது உங்க வாழ்க்கையில ஒரு பாவியாய் நீங்க வாழ்ந்திருக்கலாம், பாவி என்று கூட சொல்லலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்து உங்களுக்கு புதிய நாமத்தை, அவர் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்களாக உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள், கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய நாமத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதன் பிறகு நாம் வாசிக்கிறோம், ஏசாவை திரும்பி அவன் சந்திக்கும் நிலை ஏற்பட்ட போது பாதகமான சூழ்நிலையை தேவன் சாதகமாய் மாற்றி கொடுக்கிறார். பாருங்கள், இருவரும் முத்தமிட்டு கொண்டு சமாதானமாகிறார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களை கொன்று போட சித்தமாய் இருந்தவர்கள், உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களுக்கு பகை பாராட்டுகிறவர்கள் எல்லோரும் உங்களிடத்தில் வந்து உங்களோடு கூட சமாதானமாய் போகும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆம், ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாய் இருந்தால்
தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பயத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அல்லது பொல்லாங்க செய்ய யாராவது வருகிறவர்களா இருந்தால், ஏமாற்றுக்காரர்கள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறவர்களாய் இருந்தால், அல்லது உங்க வாழ்க்கையில வனாந்தரமாய் இருந்தால், அது உங்க வாழ்க்கையில வெறுமையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது போராட்டம் இருந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவனுடைய ஆதரவு, இயேசு கிறிஸ்துவின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாறி போகக்கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை கூட நாம் பார்க்கலாம். நாம் எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்ப்போம். நாம் 2 நாளாகமம் புஸ்தகத்திலே 32வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை வாசிப்போம். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேம் குடிகளையும் அஸ்ரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் மற்ற எல்லோருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அல்லேலூயா. மற்ற எல்லோருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். எசேக்கியா ராஜா தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் செய்தான். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாய் நேர்மையாகவும் உண்மையாகவும் உத்தமனாகவும் நடந்தான். ஆண்டவரிடத்துல பயபக்தி உடையவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது சுற்றுப்புறத்தால் மூலமாக அவனுக்கு அமைதி கிடைக்கவில்லை. அவனை விரோதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சனகரிப் என்ற ராஜா அவனை நிந்தித்து அவனை முற்றுகை போட்டு அவனுடைய தேசத்தை அவன் அபகரித்து கொள்ள விரும்பினான். ஆனாலும் அவன் கர்த்தரிடத்திலே சரணடைந்தான். ஆண்டவரிடத்திலே முறையிட்டான். கர்த்தர் இதோ எசேக்கியா ராஜாவுக்கு இதோ ஆதரவாய் வந்தான். ஒரு தூதனை அவனுக்காக அனுப்பினான். அவ்வளவுதான். 1,85,000 பேரை இதோ அவருடைய எதிரியினுடைய சேனையை அழித்து போட்டான். ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு உண்மையாய் பிரியமாய் பயபக்தியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு விரோதமாக எந்த சக்தியாவது கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? உங்களை ஏதோ அவமானப்படுத்த விரும்புகிறார்களா? உங்களை பழி சுமத்த விரும்புகிறார்களா? அல்லது உங்களுடைய அபகரிக்க விரும்புகிறார்களா? உங்க சுதந்திரத்தை அபகரிக்க விரும்புகிறார்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நீங்க இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களுக்காக, உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு பட்சமாக அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஜெயம் உங்களுடையதாய் இருக்கும். தோல்வி இதோ சாத்தானுடையதாய் இருக்கும். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. இன்னொரு சமயம் நாம் பார்க்கும்போது மரணத்தின் விளிம்புக்கு இதோ எசேக்கியா ராஜா வரும்போது கர்த்தரை நோக்கி அழுகிறான். அப்போது கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக பதிலை கொடுக்கிறார். உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய வாழ்நாட்களை 15 வருஷங்கள் நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னான். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன்னை குணமாக்குவேன், உன் ஆயுசு நாட்களை இதோ 15 வருஷங்கள் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் வாழ்நாட்களை தேவன் கூட்டி கொடுத்தாராம். அல்லேலூயா. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில தேவன் நீங்கள் மரணத்தின் விளிம்புக்கு வந்தாலும் ஆதரிக்கும் தேவன் உங்களோடு கூட இருந்தார் என்று சொன்னால் மரணத்தையும் ஜெயமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை நீடித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே உன்னை ஆதரிக்கும் தேவன் உன்னோடு கூட இருந்தால் உன் சத்துருவோ வியாதியோ மரணமோ உன்னை ஆட்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தி உன்னை ஆதரிக்கும் தேவனாய் இருக்கிறார். நாம் மனிதரோட ஆதரவு வேண்டாம், நாம் கர்த்தருடைய ஆதரவை நாம் தேடுவோம். மனிதரோட ஆதரவு நமக்கு தேவைதான். ஆனாலும் அது ஆண்டவர் மூலமாய் அந்த மனிதரோட ஆதரவு கிடைக்கும் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். நாம் பல்லாங்கான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நம்முடைய சக்திக்கு மேலாக, நம்முடைய பலத்துக்கு மேலாக நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், நம்மளால் கூடாது என்ற காரியங்கள் வருகிறது. ஆனால் நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டு. ஏன்னா நம்மை ஆதரிக்கிற தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராய், நம்மை திடப்படுத்துகிறவராய், ஸ்திரப்படுத்துகிறவராய், நம் பட்சமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அந்த யாக்கோபின் தேவன் தான் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளோடு கூட இருக்கிறீர்களா? அல்லது ஆதரவற்று இருக்கிறீர்களா? பொல்லாங்கன் உங்களுக்கு விரோதம் செய்கிறானா? பகை உண்டாக்குகிறானா?
சூழ்ச்சி செய்கிறானா, ஏமாற்றுகிறானா, என்ன செய்கிறான்? பயப்படாதீர்கள். கர்த்தரை ஒரு விசை பாருங்கள். ஆண்டவரே எனக்கு ஆதரவாய் நில்லும் என்று சொல்லி ஒரு விசை ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்ய ஓடோடி வருகிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக நிற்பார், உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் நிற்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு ஆதரவு அளிப்பார். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. அன்புள்ள இயேசுவே, இந்த காணொலியை காண்கின்றவர்கள் ஆதரவற்று இருப்பார்கள் என்றால், என்ன செய்வது என்று அறியாதிருப்பார் என்றால், பல பிரச்சனைகளிலே, துன்பங்களிலே, போராட்டங்களிலே, வியாதியில, பலவீனத்தில, சுகவீனத்தில, கடன்ல இருப்பார் என்று சொன்னால், இப்போதே இவர்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்வீராக, ஆதரவு அளிப்பீராக, இவர்கள் பட்சத்தில் நிற்பீராக, இவர்களுக்கு உதவி செய்வீர்களாக. இவர்களுடைய ஏமாற்றங்கள், இவர்களுடைய போராட்டங்கள், இவங்களுடைய பிரச்சனைகள், இவங்கள் வனாந்திரங்கள், இவங்கள் வெறுமைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கண்டு செபிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நடத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். காணிக்க கொடுக்கிற பிள்ளைகள் அனைவரையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறாங்க. நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியின் அன்னோனியும் ஐக்கியம் சந்தோஷமா இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். Praise the Lord. God bless you everybody.